ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶ್ರೀಮಾತ್ರೇ ನಮಃ. வெல்கம் டு வேதஜனனி. ஸ்ரீ தேவி மாஹாத்மியம் 7வது அத்தியாயம் சப்தமோऽध्यायः சண்டமுண்டவதः. அத்யாத தேவதா ராஜமாதங்கி. தியானம். ஓம் ध्यायेयं रत्नपीठे शुककलपठितन् शृण्वतीं श्यामलाङ्गीं न्यस्तैकाङ्घ्रीं सरोजे शशिशकलधरां वल्लकीं वादयन्तीं कह्लाराबद्धमालान् नियमितविलसच्चोलिकां रक्तवस्त्रां मातङ्गीं शङ्खपात्रां मधुमधान् சித்திரகோத்பாசி பாலாம். அம்மா மாதங்கி அழகிய உயர்ந்த ரத்தங்களால் ஆன சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்து கையில் வீணை வாசித்துக் கொண்டும் வல்லகீம் வாதயந்தீம் ஒரு புறத்தில் கிளிகளின் மெல்லிசையை கேட்டுக்கொண்டும் உன் ஒரு காலை தாமரை மேல் வைத்துக்கொண்டும் ஞஸ்தை காங்கிரீம் சரோஜே அழகிய பிறைச்சந்திரனை தலையில் சூடி சசி சகலதராம் தேகம் முழுவதும் ஷியாமளமாய், அதாவது ஷியாமளமயமான கருப்பு நிறம் கொண்டு வெள்ளை தாமரையால் ஆன மாலையை தரித்து கொண்டும் கஹ்லாரா பத்தமாலாம் சிவந்த அழகிய மின்னும் மேலாடை அணிந்து சோலிகாம் ரக்த வஸ்திராம் நெற்றியில் அழகாக மின்னும் குங்குமம் வைத்து கையில் சங்கினால் ஆன கிண்ணம் ஏந்தி மாதங்கியின் சங்க பாத்திரம் அமிர்தத்தின் வடிவான இனிமையானவளான மதுமதான் மாதங்கி தேவியே, உன்னை நான் தியானம் செய்கிறேன் தாயே. ஓம் ரிஷிருவாச்ச. ரிஷி மேதஸ் கூற ஆரம்பிக்கின்றார். ஆக்யப்தாஸ்தே ததோ தைத்யாஷ்சண்டமுண்ட புரோகமாக சதுரங்க பலோபேத யயுரப் யுத்ய தாயுதாக. இவ்வாறாக சும்ப நிசும்பர்களின் கட்டளையின்படி தைத்தியர்களான சண்டமுண்டர்களின் தலைமையில் அவர்கள் 4 வகை படைகளை தலைமை தாங்கி தங்கள் ஆயுதங்களை கையிலேந்தி புறப்பட்டனர். தத்ருஷுஸ்தே ததோ தேவி மீஷத்தாசாம் வியவஸ்திதாம் சிம்ஹஸ்யோபரி சைலேந்திர ஸ்ருங்கே மகதி காஞ்சனே. சைலேந்திர ஸ்ருங்கே மலைகளின் அரசனான இமயமலையின் மேல் ஸ்வர்ணமயமான உச்சியிலே அம்பிகை புன்முறுவலுடன் சிம்ஹத்தின் மீது மெல்லிய புனகை செய்து உட்கார்ந்து கொண்டிருப்பதை இந்த அசுர சேனைகள் கண்டனர். தே திருஷ்ட்வா தாம் சமாதாது முத்யமன் சக்ருத்யதாயிதாக ஆக்ருஷ்ட சாபாசி தராஸ்ததானே தத் சமீபகாக. அவர்கள் அசுரர்கள் அல்லவா? இவ்வளவு அழகான தரிசனம் கிடைத்தும் அதில் நோக்கமில்லாமல் அம்பிகையை பார்த்தவுடவன் தே திருஷ்டுவா கோபம் கொண்டு கிளர்ந்து பொங்கி எழுந்தனர். உத்தியமம், அவளை பிடிக்க எண்ணம் உதித்தது. சக்ருர் உத்யதா, மற்றவர்கள் என்ன செய்தனர்? கோபத்துடன் வில்லை எடுத்து வாளை பிடித்து அவள் அருகில் வந்தனர். தத் சமீபகாக ததக்கோபன் சகாரோச்சேர் அம்பிகா தான் அரீன் பிரதி கோபேன சாஸ்யா வதனம் மஷீவர்ண மபூத் ததா. அவர்கள் என்னமோ வாளை பிடித்து கொண்டு அம்பிகையின் சமீபத்தில் வந்தனர். அதன் பிறகு என்னவாயிற்று? அம்பிகையானவள் எதிரிகளை பார்த்தவுடனேயே கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டாள். அரீன் பிரதி சகாரோ உச்சைர் அம்பிகா. அப்படி கோபம் கொண்டதால் அவள் வதனமாகிய முகம் கருப்பு வர்ணமாக மாறியது. மஷீ வர்ணம் மபூத் ததா. எப்பவும் சிவந்து இருக்கும் சிந்தூராருண வர்ணத்தில் இருக்கும் அவள் முகம் கருமையடைந்தது. பிருகுட்டி குட்டிலா தஸ்ய லலாட்ட பலகாத்ருதம் காளி கராளவதன வினிஷ்கிராந்தாசி பாஷினி. எப்பவும் சிவந்து இருக்கும் அவளுடைய முகம் இவர்களை பார்த்தவுடன் கருமை அடைந்ததல்லவா? அவளின் நெற்றியில் மேல் புறத்திலிருந்து காளியானவள் பயங்கரமான முகத்துடன் கையில் வாளேந்தி மற்றும் இன்னொரு கையில் கயிறுடன் விரைவாக வெளிவந்தாள்.
மற்றும் இன்னொரு கையில் விசித்திர கட்வாங்கதரா, மேலே ஒரு மண்டை ஓட்டுடன் கூடிய விசித்திரமான கோலை கையில் பிடித்தபடி நரமாலா, மனித தலை கபாலங்களால் ஆன மாலை அணிந்து புலித்தோல் உடுத்தி துவீபி சர்ம பரிதான மிகவும் உலர்ந்த தோலுடன் பயங்கரமாக காணப்பட்டாள். சுஷ்க மாம்சாதி பைரவா. அது மட்டுமா, அதி விஸ்தார வதனா, மிகவும் அகலமாக திறந்த வாயுடன் நாக்கை வெளியே நீட்டி ஜிஹ்வா நலன, கண்கள் இரண்டும் ரத்தம் போல் சிவந்து ரத்த நயனா. அது மட்டுமில்லாது அனைத்து திக்கிலும் மேலுலகங்களும் கீழ் உலகங்களிலும் அதிரும்படியாக அவள் கர்ஜனையின் சப்தம் நிறைந்திருந்தது. நாதா பூரித திங்முகா சாவேகேனாபிபதிதா காத்தயந்தி மகாசுரான் சைன்யே தத்ர சுராரீணாம் அபக்ஷயத தத்பலம். தேவர்களின் எதிரிகளான சுராரீணாம் அசுரர்களின் படையின் மீது விரைவாக எழுந்து விழுந்து வேகேனாபிபதிதா, வலிமை மிக்க அசுரர்களை கொன்று காத்தயந்தி மகாசுரான் மற்றும் அவர்களின் படைகளை விழுங்கினாள். அபக்ஷயத தத்பலம். அது மட்டுமா செய்தால் காளி? யானைகள், யானை பாகர்கள், அங்குஷ கிராகி, யானையின் பின்னால் நின்றிருந்த அனைத்து அசுர வீரர்கள், பார்ஷ்ணி கிராக எல்லோரையும் ஒரு கையால் அப்படியே உருட்டி விழுங்கிவிட்டாள். இதே போல் காளியானவள் குதிரைகள் பூட்டப்பட்ட தேர், அதன் தேரோட்டி வீரர்கள் அனைவரையும் தன் வாயில் எரிந்து அவற்றை தன் பற்களால் பயங்கரமாக நசுக்கினாள். தசனைச்சர்வயந்த்யதி பைரவம் ஏகஞ்சக்ராஹ கேசேஷு கிரீவாயாமத சாபரம் பாதேனாக்ரம்ய சைவான்ய முரசான்யம போதயது. மேலும் என்ன செய்தாள் காளி தேவியானவள்? ஒரு வீரனை முடியால் பிடித்தாள், இன்னொருவனை கழுத்தில் பிடித்தாள், மற்றும் ஒருவனை தன் காலால் ஒரு அடி வைத்து மிதித்து இன்னும் ஒருவனை தன் மார்பினால் அடித்து நொறுக்கினாள். காளி எத்தனை பயங்கரமானவள் என்றால், அசுரர்களால் ஏவப்பட்ட தயிர் முக்தானி அசுரைகி, ஆயுதங்கள் மற்றும் மகா அஸ்திரங்களை, சஸ்திராணி மகாஸ்திராணி அப்படியே பிடித்து ஜக்ராக கோபத்தில் தன் வாயில் போட்டு அனைத்து அஸ்திரங்களையும் தன் பற்களால் ருஷா தசனை அழித்தாள். மதிதான் யபி. அடுத்து காளியானவள் கெட்ட ஆத்மாவான அசுரர்களையும் அசுரானாம் துராத்மானாம், அத்துடன் அவள் முழு படையையும் கொன்று நிற்காமல் கொன்றவர்களை சாப்பிட்டாள். மமர்த்தா அபக்ஷய. மேலும் மீதமுள்ளவர்களை அடித்து நொறுக்கினாள். அந்யான் சாத்தாடையது. சிலர் அவளது வாளால் கொல்லப்பட்டனர், சிலர் மண்டை ஓட்டின் மேலுள்ள கோலுடன் அடித்தாள், மற்றும் சிலரை தன் முன்பற்களால் கடித்து குதறினாள். இந்த அசுர படை முழுவதும் தத்பலம் சர்வம் ஒரு க்ஷணத்தில் வீழ்ந்ததை பார்த்து திருஷ்டுவா நிபாதிதம், சண்டனானவன் அந்த பயங்கரமான காளியை நோக்கி ஓடினான். சண்டோ பிதுத்ராவ शरवर्षैर् महाभीमैर् भीमाक्षीं तां महासुरः சாதயாமாச சக்கரைஷ்ச முண்டக க்ஷிப்தை சஹஸ்ரஷः. அப்படி ஓடி வந்து கொண்டிருந்த அந்த சண்டன் என்ன செய்தான்? மிகவும் பயங்கரமான கண்களை உடைய அந்த காளியின் மீது பயங்கரமாக அம்புகளை பொழிந்து அவள் மறைந்து போகும் அளவுக்கு அம்பு மழை பொழிந்தான். முண்டன் தன் பங்கிற்கு என்ன செய்தான்? சும்மாவா இருப்பான்? காளியை நோக்கி ஆயிரக்கணக்கான சக்கரங்களை ஏவினான். தானி சக்கராண்யனேகானி விஷமானானி தன்முகம் பபுர்யதார்க்க பிம்பானி சுபஹூனி கணோதரம். சண்டன் முண்டன் தங்கள் ஆயுதங்களை ஏவினார்கள் அல்லவா? காளி என்ன செய்தாள்? தன் வாயை அகல திறந்து அனைத்தையும் விழுங்கிவிட்டாள். அது பார்ப்பதற்கு எப்படி இருந்தது என்றால், அவள் வாயில் நுழைந்த அந்த எண்ணற்ற சக்கரங்கள் சக்கராணி அநேகானி அடர்த்தியான மழை மேகத்தின் நடுவில் மறைந்து போகும்
சூரிய கதிர்களைப் போன்று தெரிந்தன. சூரிய கிரகணங்கள் பளபளவென்று மேலே போய் கரிய மேகத்தில் போய் மறைந்தது போன்று இருந்தது. ஆயிரக்கணக்கில் அம்புகள் மற்றும் சக்கரங்களை தன் மீது விட்ட சண்ட முண்டர்களை பார்த்து பயங்கரமாய் காளியானவள் கர்ஜித்தாள். பீமம் பைரவநாதினி! கர்ஜித்து விட்டு சிரித்தாள். அப்படி சிரிக்கும் போது தெரிந்த பற்கள் கண்கள் கூசும்படி ஜுவலித்தன. இதற்கும் மேல் கோபத்தை பற்றி சொல்ல என்ன இருக்கும்? காளியானவள் உத்தாயச்ச மகாசிம்ஹம், பெரிய சிம்ஹத்தின் மேல் உட்கார்ந்து வீட்டிலிருந்த அந்த தேவியானவள் தன் கையால் சண்டனின் முடியை பற்றி வாளால் அவன் தலையை வெட்டி தள்ளினாள், துண்டித்தாள். அடுத்து என்னவாகும்? முண்டன் பார்த்தான். முண்டன் திருஷ்டுவா, அவள் சண்டனை கொன்றதை பார்த்து கோபம் கொண்டு ஆத்திரத்துடன் அவளை நோக்கி ஓடினான். அபியதாவத்தான். தேவியானவள் என்ன செய்கின்றாள்? அவன் ஓடி வருவதை பார்த்து அப்படியே அவனை தூக்கி பூமியில் போட்டாள். தமபிய பாதயத் பூமௌ. போட்டவள் கையில் இருக்கும் கட்கத்துடன், அதாவது தன் வாளால் அவனை வெட்டி வீழ்த்தி கொன்றாள். சா கட்கா பிகதம் ரிஷா. இப்படியாக சண்டனும் முண்டனும் காளியின் கையால் மாண்டனர். ஹதசேஷன் ததசைன்யன் திருஷ்டுவா சண்டன் நிபாதிதம் முண்டஞ்ச சுமஹாவீரியன் திஷோ பேஜே பயாதுரம். அவர்களின் தலைவர்களான மகாவீரர்களான சண்டனும் முண்டனும், அவர்கள் என்றால் யார்? அசுர சேனைகள். அவர்களின் தலைவர்களே சண்டனும் முண்டனும். அவர்கள் கொல்லப்பட்டதை கண்டதும் அந்த சைன்யமானது தலைவர்களே இறந்த பயத்தினால் எல்லா திசைகளிலும் 4 பக்கங்களிலும் ஓட்டம் பிடித்து சிதறினர். சிரச்சண்டஸ்ய காளீச்ச கிரஹீத்வா முண்டமேவச்ச பிராஹ பிரச்சண்டாட்டஹாச மிஸ்ரமப்யேத்ய சண்டிகாம். அடுத்து தான் கொன்ற சண்ட முண்டர்களின் சிரஸ் சண்டஸ்ய ச முண்டஸ்ய, அவர்களின் வெட்டிய தலையை கையில் பற்றி கிரஹீத்வா, அத்துடன் மிகுந்த ஆர்வத்துடன் உணர்ச்சி பொங்கி சண்டிகையிடம் அப்யேத சண்டிகா, பெரிய உரத்த குரலில் சிரித்து கொண்டு சண்டிகையிடம் பேசுகிறாள் காளி. 2 தலைகளையும் கையில் ஏந்தி சண்டிகையிடம் காளி என்ன கூறினாள்? இதோ 2 பலி விலங்குகளான சண்டன் மற்றும் முண்டர்களை கொன்று உன்னிடம் கொடுத்து விட்டேன். நீயே ஸ்வயமாக சும்பன் மற்றும் நிசும்பர்களை யஜ்யமாக்கி யுத்தத்தில் ஸ்வயமாக கொன்றுவிடு என்று கூறினாள். ரிஷிருவாச்ச. ரிஷிமேதஸ் கூறுகின்றார். தாவாநீதௌ ததோ திருஷ்டுவா சண்டமுண்டௌ மகாசுரௌ உவாச்ச காளீங் கல்யாணி லலிதன் சண்டிகா வச்சக. சண்டன் முண்டன் 2 வலிமையான அசுரர்களை கொன்று தன் முன் ஜெயத்துடன் வந்து நிற்கும் காளியை பார்த்து மிகவும் மங்களகரமான அழகான இருக்கும் சண்டிகாதேவி காளியிடம் இனிமையாக வார்த்தைகளை எழிலுடன் பேசினாள். காளிதேவியே, நீ மகாவீரர்களான சண்டனையும் முண்டனையும் கொன்று இப்படி முண்டமாக்கி எடுத்து கொண்டு வந்ததால் இவ்வுலகில் இனி உன்னை சாமுண்டா என்று பெயர் கொண்டு புகழடைவாயாக என்று நித்திய கல்யாணியான அம்பிகா கூறுகிறாள். இனி இந்த உலகம் உன்னை சாமுண்டா தேவி என்று கூப்பிடும் என்று சொல்கிறாள். யஸ்மா சண்டஞ்ச முண்டஞ்ச கிரஹீத்வா த்வமுபாகதா சாமுண்டேதி ததோ லோகே ख्याता देवी भविष्यसि. ह्रीं ओम. इति श्री मार्कंडेय पुराणे सावर्णिके मन्वन्तरे देवी माहात्म्ये 7th இத்துடன் 7வது அத்தியாயம் நிறைவு பெற்றது. I request you to subscribe to Veda Janani and hit a like and share with your family and friends.